இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 7 வருடமும் தேவனுடைய உண்மை பெரிதாயிருந்து இந்த டெய்லி டைரக்ஷன் மினிஸ்ட்ரீஸை செய்வதற்கு தேவன் பலப்படுத்தினதற்காக அவர் கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதில்லை. சிலர் தங்களுடைய தோல்விகளையும் தங்களுடைய மனவேதனைகளையும் எண்ணி எதற்கெடுத்தாலும் புலம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் பணிபுரிபவர்கள் என்றால் எல்லா வேலையும் தன் தலையிலே விழுந்ததாக புலம்புவார்கள். வீட்டிற்கு வந்த பின்புதான் தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத கோபமான சூழ்நிலையை மற்றவரிடம் காட்டுவதும் அவர்களை காயப்படுத்துவதும் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வேதனைகளை அனுபவித்து கஷ்டங்களினால் மனம் உடைந்த போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு கிடைத்தது. ஆகையால் அவர்கள் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டனர். ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் நாமும் இந்த உலகத்தார் போன்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். நிறைவேற தாமதமாகும் போது அவைகளை நம் உள்ளத்திற்குள் போட்டு குழம்பிக் கொண்டிருப்போமானால் அதனால் நம்முடைய உடலும் மனதும் சோர்ந்து போகும். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. காலைதோறும் அவரது கிருபை புதிதாயிருக்கின்றது. அவர் நம்மை வெளிச்சத்திலே அல்ல இருளில் இருந்து அழைத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இருள் என்றால் நம்மை ஆட்கொண்ட தொல்லை, பாவங்கள், வேதனைகள், குழப்பங்கள் நடுவிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய உண்மை நம் வாழ்க்கையில் மிக பெரியதாக இருக்கின்றது. ஆகையால் நம்முடைய சூழ்நிலைகளை பெரிதாக நினைக்காமல் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பிரசன்னத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய உண்மையை பெரிதாக நினைப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமது உண்மை பெரிதாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.